கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி தருவாராக என்று உங்களை அன்பாய் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம இருதயங்களுக்குள்ள சில கேள்விகள் ஓடிக்கொண்டிருக்கலாம். என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவன் செங்கடலை பிளந்து அதிசயத்தை செய்தது போல என் வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் மாற்ற முடியாதா? என் வாழ்க்கையிலையும் இந்த செங்கடல் பிளக்காதா? இந்த தடை விலகி போகாதா? அவர்களுக்காக யோர்தான் பிரிந்து குவியலாய் நின்றதே என் வாழ்க்கையில், ஆனால் இன்னும் இந்த யோர்தான் பிரவாகித்து கொண்டே இருக்கிறதே, என் வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு நம்ம கேட்குவோம். அப்படின்னா இன்றைக்கு அதற்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம். பாருங்களேன், இங்கே வேதத்தில் அதற்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் அதை உங்களுக்கு எங்கேருந்து வாசிக்க போகிறேன் அப்படின்னா, சங்கீதம் 114வது சங்கீதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த முழு சங்கீதமும் உங்களுக்கான ஆன்சராக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். நான் அதன் முதல் 2 வசனங்களை உங்களுக்காக முதலாவது வாசிக்கிறேன். பாருங்கள், இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. பாருங்க, இங்கே ஒரு காரியம் நடக்குது. என்னன்னா, இஸ்ரவேல் எங்கேருந்து புறப்படுதா? எகிப்தில் இருந்து புறப்படுகிறதா. அப்படின்னா எகிப்துனா என்னங்க? நம்ம ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் பார்க்கும் பொழுது எகிப்து ஆவிக்குரிய கண்ணோட்டம் இல்லை, நார்மலாக நம்ம பார்க்கும் பொழுதுமே எகிப்து இஸ்ரவேலர்கள் அடிமைப்பட்டிருந்த இடம். கரெக்டுங்களா? அப்போது இஸ்ரவேல் எகிப்திலிருந்து புறப்படும் போது அப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்க அவங்க இருந்த அடிமைத்தனத்தை விட்டு புறப்படும் பொழுது யாக்கோபின், அடுத்த வசனம் பாருங்கள், அந்த வசனத்தின் கண்டினியூஷன், யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போதான். அப்படின்னா இஸ்ரவேல் என்பதும் யாக்கோபின் குடும்பம் என்பது ஒன்று தான் இல்லைங்களா? எங்கேருந்து புறப்படுறாங்களாம்? அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலிருந்து. அந்நிய பாஷை பேசுகிற ஜனங்கள் அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய அந்நிய பாஷை பேசுகிறோமே, அதை குறித்து இங்கே சொல்லப்படலை. அந்நிய பாஷைக்காரரான ஜனம் அப்படின்னு சொல்லும் பொழுது வேறு மொழிகளை பேசுகிற ஜனத்திலிருந்து. அப்படின்னா இஸ்ரவேல் தேசம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு தேசம். அந்த யாக்கோபின் சந்ததி, யாக்கோபின் குடும்பம் தேவன் அவர்களை பிரித்தெடுத்து அவர்களுக்காகவே ஒரு மொழியை கொடுத்திருந்தார், எபிரேய மொழி அப்படின்னு சொல்லி. அவர்களை கூப்பிடும் பொழுதே எகிப்தியர்கள் எப்படி கூப்பிட்டாங்கன்னா எபிரேயர்கள் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இந்த ஜனங்க, இந்த யாக்கோபின் குடும்பம், இந்த இஸ்ரவேல் என்கிற இந்த பிள்ளைங்க, இந்த தேசம் அவங்க அடிமைப்பட்டிருந்த தேசத்துலேருந்து புறப்படும் பொழுது அவங்க எகிப்தில் இருக்கும் பொழுது எப்படி இருந்தாங்கன்னா எல்லா பாஷைக்காரரோடும் மிக்ஸ் ஆகி இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் அங்கேருந்து புறப்படும் பொழுது, அந்த அடிமைத்தனத்துலேருந்து புறப்படும் பொழுது அந்த எபிரேய மொழி பேசுகிற, அந்த தேவனுடைய மொழியை பேசுகிற ஜனங்கள் மாத்திரம் அங்கேருந்து பிரித்தெடுக்கப்படும் பொழுது என்ன நடந்துச்சா? யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. பாருங்க, அந்த ஜனம் எப்பொழுது எகிப்திலிருந்து வெளியே வந்ததோ, அந்த பற்பல பாஷைகளை பேசுகிற கூட்டத்திலிருந்து வெளியே வந்ததோ, அப்பொழுதுதான் அந்த யூதா, அந்த இஸ்ரவேல் என்கிற தேசம் நம்ம கர்த்தருக்கு பரிசுத்த ஸ்தானமாகவும் அவர் ஆளுகை செய்கிற ராஜ்யபாரமாகவும் மாறினது என்று பார்க்கிறோம். அப்போ அதற்கு முன்னாடி அந்த ஜனங்களை யார் ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க அப்படின்னா பார்வோன் அவங்கள ஆளுகை செய்து கொண்டிருந்தான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தில் இருக்கும் பொழுது அவங்களுக்கு மேலே ராஜாவாக இருந்தது யார் அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது பார்வோன். ஆனால் எகிப்தை விட்டு அவங்க வெளியே வந்தபோது அவங்களுக்கு மேலே ராஜாவாக இருக்கிறது யார் அப்படின்னும் பொழுது நம்முடைய தேவனாகிய கர்த்தர். உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட பாருங்களேன், நம்ம இந்த எகிப்து என்கிற அடிமைத்தனத்திற்குள்ளே இருக்கும் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் தேவன் ராஜாவாக வெளிப்பட முடியாது. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறோம் பாருங்களேன். ஏதாவது ஒரு அடிமைத்தனம் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். நம்ம ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தரோடு கூட நம்ம உடன்படிக்கை செய்கிறோம் பார்த்தீங்களா? அப்போது நம்ம பழைய வாழ்க்கைக்கு செத்து தான் நம்ம நீதியின் வாழ்க்கைக்கு பிழைப்பதற்காக நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிறோம். ஆனாலும் கூட சில அடிமைத்தன காரியங்கள், சில பாவ சுபாவங்கள், சில கர்த்தர் விடு என்று சொன்ன காரியங்களை இன்னும் விடாமல் நம்ம வைத்துக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த அந்நிய பாஷைக்காரரான ஜனத்தோடு அந்த ஜனங்க கலந்திருந்தது போல இந்த பூமியில் இருக்கிற அதாவது நம்ம தேவனுக்கு சம்பந்தமில்லாத காரியங்களை செய்கிற ஜனங்களோடு
ரொம்ப அதிகமா நம்ம கலந்து இருக்கும் பொழுது, அதுல அடிமைப்பட்டு நம்ம காணப்படும் பொழுது, நம்ம வாழ்க்கையில யார் ராஜாவாக இருக்க முடியாது அப்படின்னா, கர்த்தர் ராஜாவாக இருக்க முடியாது. நம்ம வாழ்க்கைய கர்த்தர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. கர்த்தர் ஆளுகை செய்ய முடியாது. ஏன்னா, நம்ம அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த பாவத்திற்கு நம்ம விற்று போட்டிருக்கிறோம். கரெக்ட்டுங்களா? நான் உங்களுக்கு பொய்யை குறித்து ஒரு காரியத்தை பேசும்பொழுது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நீங்க பொய் பேசும்பொழுது, உங்களுக்கு பிதாவாக யார் இருப்பான்னா, பிசாசு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி. அப்படிதான். அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் வரும். என்னன்னா, நம்ம பாவம் செய்யும் பொழுது, நமக்கு பிதாவாகவும், நம்ம ராஜாவாகவும் பிசாசானவன் தான் இருக்க முடியும். அப்போ அந்த அடிமைத்தனத்தை விட்டு, அந்த பாவ சுபாவங்களை விட்டு, நம்ம எப்பொழுது வெளியே வருகிறோமோ, அப்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில நம்ம தேவாதி தேவன் இயேசு மகாராஜா ராஜாவாக மாற முடியும். இப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க அப்படி புறப்பட்டு வெளியே வந்ததும், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமா மாறிடுச்சாம். இஸ்ரவேல் அவருடைய ராஜ்யபாரம் ஆயிடுச்சா, அவர் அதுக்கு ராஜாவாயிட்டாராம். இப்ப என்ன நடக்குது பாருங்க, 3ஆம் வசனம் 114:3. கடல் கண்டு விலகி ஓடிற்று, யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. எப்ப நடந்துச்சு? எப்ப கடல் கண்டு விலகி ஓடினது? எப்பொழுது யோர்தான் பின்னிட்டு திரும்பினது? எப்பொழுது நம்ம தேவன் அந்த யூதாவுக்கு ராஜாவாக மாறினாரோ, அந்த இஸ்ரவேலுக்கு எப்பொழுது நம்ம தேவன் ராஜாவாக மாறினாரோ, அப்பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, கடல் கண்டு விலகும், யோர்தான் பின்னிட்டு திரும்பும். பாருங்க, நம்ம வாழ்க்கையிலும் கூட எப்பொழுது இந்த தேவன் நம்ம வாழ்க்கையில ராஜாவாக இருக்கிறாரோ, இந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ள முழுமையாக நம்ம இருக்கிறோமோ, அப்போதான் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள், செங்கடல், யோர்தான், அது எதுவாக இருந்தாலும் என் தேவன், நம்ம தேவன் ராஜாவாக நிற்கிறபடியினால அவைகள் எல்லாம் கண்டு விலகி ஓடுமா. அடுத்த சில வசனங்கள் உங்களுக்காக வாசிக்கிற 4வது வசனம் பாருங்களேன். மலைகள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. இந்த இடத்துல பாருங்க, மலை துள்ளுச்சு, குன்று துள்ளுச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கு உங்களுக்கு என்ன வந்தது? பாருங்க, இங்கே மலைகள் குன்றுகள்னு சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்க புறப்பட்டு வரும்பொழுது எத்தனையோ ராஜ்யங்கள் அவங்களுக்கு விரோதமாக வந்தது தடையாக. ஆனால் இந்த தேவன் அவங்களோடு கூட நின்றதுனால அந்த ராஜ்யங்கள் எல்லாம் துள்ளி அவங்களுக்கு வழிவிடும்படி தேவன் செய்தார். அப்படின்னா அவைகள் எல்லாம் அப்புறப்படுத்தினார், அவர்களெல்லாம் இல்லாமலே ஆக்கினார் என்று சொல்லி நீங்கள் வாசிக்க முடியும். இப்போ பாட்டுக்காரர் கேட்குறாரு, இயற்கையை பார்த்து பாட்டுக்காரர் கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, 5வது வசனம் பாருங்களேன். கடலே நீ இப்படி விலகி ஓடுறதுக்கும், யோர்தானே நீ இப்படி பின்னிட்டு திரும்புறதுக்கும், மலைகளே நீங்கள் இந்த மாதிரி குதித்து துள்ளி ஓடுறதுக்கும், குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளுகிறதுக்கும் உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறாரு. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் புரிகிற மாதிரி இந்த மலைகளையும் குன்றுகளையும் சொல்கிறேன் பாருங்களேன். சிலருடைய சுபாவங்கள் என்ன பண்ணாலும் மாறாது. நீங்கள் நினைப்பீங்க, ஐயோ இவங்க கேரக்டர் மட்டும் மாறவே மாற மாட்டேது, இவங்ககிட்ட நான் மாட்டின்னு முழிக்கிறேன், இவங்க சுபாவம் அப்படியே கல் மனசாக இருக்குது, அவங்க அசையவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி. அசையாமல் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், அசையாமல் இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கலாம், அது யாராக வேணா இருக்கலாம். என்ன ஆவாங்களாம்? துள்ளி குதித்து உங்களுக்கு வழிவிட ஆரம்பிப்பாங்களாம். இப்போ பாட்டுக்காரர் கேட்குறாரு, கடலை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் ஓடின? யோர்தானை பார்த்து கேட்குறாரு, நீ ஏன் பின்னிட்டு நின்ன? இந்த மலைகளை பார்த்து குன்றுகளை பார்த்து கேட்குறாரு, ஏன் துள்ளி குதித்து வழி விடுறீங்க அப்படின்னு பாட்டுக்காரர் கேட்குறாரு. அதற்கு இயற்கை இப்போ ஆன்சர் பண்ணுது பாருங்களேன். 114:7. பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு, அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். பாருங்க, இயற்கை என்ன ஆன்சர் கொடுக்குது அப்படின்னா, பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாக, யாக்கோபின் தேவனுக்கு முன்பாக அதிரு. அதாவது இயற்கை என்ன ஆன்சர் கொடுக்குதுன்னா, நாங்களா மலையை பார்த்தோம், குன்றுகளை பார்த்தோம்,
அதுக்கப்புறமா வந்து கடலை பார்த்து, யோர்தானை பார்த்து நீங்க கொஸ்டின் கேட்குறீங்க. ஆனா நாங்க என்ன சொல்றோம் அப்டின்னா, முழு பூமிய பார்த்து சொல்றோம். அங்க வந்து நின்றிருக்கிறது யார் அப்டின்னா, ஆண்டவர் வந்து நின்றிருக்கிறார். அங்க வந்து நின்றிருக்கிறது யார்னா, யாக்கோபுடைய தேவன் வந்து நின்றிருக்கிறார். அவருக்கு முன்னாடி முழு பூமியும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. அதிரும் அவருக்கு முன்னாடி முழு பூமியும். அந்த செங்கடலாகிய நாங்க எம்மாத்திரம் அப்டின்னு செங்கடல் சொல்லுது. யோர்தான் சொல்லுது, நாங்க எம்மாத்திரம் அப்டின்னு. குன்றுகளும் மலைகளும் சொல்லுது, நாங்க எம்மாத்திரம் பூமியே அதிரும், முழு பூமி அதிரும். நாங்க பிரிஞ்சதுக்கு என்ன ரீசன் எங்களை பார்த்து கேட்குறீங்களே, கர்த்தர் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அப்படின்னா யோர்தான் ஏன் பிரிஞ்சது தெரியுங்களா? நடுவுல வந்து கர்த்தர் நின்னார். இயற்கையை உண்டாக்கின அந்த தேவன் வந்து நின்றதும் செங்கடல் பார்த்துச்சு, தேவனே உங்களுக்கு வழி வேணுமா, அதோ வழி விடுற அப்படின்னு வழி விட்டது. இயற்கையை உண்டாக்கின அந்த தேவன் வந்து நின்றதும் யோர்தான் பார்த்துச்சு, தேவனே உங்களுக்கு வழி விடணுமா, அதோ வழி விடுறேன் அப்படின்னு. செங்கடல் தேவனுக்கு வழி விட்டது. குன்றுகளும் மலைகளும் தேவனை பார்த்ததும் உடனே வழிவிட்டு துள்ளி ஓடி நின்றது என்று வாசிக்கிறோம். உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்றேன் பாருங்களேன். சில அதிகாரிகள், சில நபர்கள், சில பிரச்சனைகள் வருஷ கணக்குல உங்களை இழுக்கடித்து போராடி கொண்டு உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்காம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனா எப்பொழுது உங்கள் தேவன் ராஜாவாக உங்களுக்கு முன்னாடி வந்து நீங்க போற பாதையில நிற்கிறாரோ, அப்பொழுது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு பெரிய கவர்மெண்ட் அஃபீஷியல் ரொம்ப நாள் நீங்க போய் ஒரு சைனுக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக நிற்கிறீங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்களை அலைக்கழிச்சு அமுச்சிட்டே இருக்கிறாங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சோகமா ரிட்டர்ன் வந்துட்டே இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு நாள் அதே போல அந்த அஃபீஷியல் கிட்ட போயிட்டு ஒரு சைனுக்காக ஏக்கமாய் நீங்க நின்று கொண்டிருக்கும் பொழுது, உங்க பக்கத்துல உங்க தோள் மேல ஒரு பெரிய அதிகாரி, இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒரு நம்ம சிஎம் வந்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சிஎம் வந்து உங்க தோள் மேல அப்படி கை போட்டு, "என்னம்மா என்ன விஷயமா வந்திருக்க? என்னப்பா என்ன விஷயமா வந்திருக்க?" அப்படின்னு ஒரு வார்த்தைய மட்டும் உங்கள பார்த்து அங்க கேட்டாங்க அப்படின்னா, உங்க எதிர் டேபிள்ல உட்கார்ந்திருக்கிற அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல் என்ன செய்வாங்க? ஒரு செகண்ட் எழுந்து நின்னு, "சார் உங்களுக்கு சிஎம் தெரியுமா? மேடம் உங்களுக்கு சிஎம் தெரியுமா? மேடம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல மேடம். நீங்க வீட்டுக்கு போங்க. சைன் பண்ணி நான் இன்னைக்கே அனுப்பிச்சு வச்சுடுறேன்." அப்படின்னு சொல்லி அன்னைக்கே அந்த ப்ராப்ளம்க்கு ஒரு முடிவு கட்டி அனுப்பிருவாங்க. பாருங்க, ஒரு சிஎம் நமக்காக வந்து முன்னாடி நின்னாலே, ரொம்ப நாள் இழுக்கடிச்ச பிரச்சனைய சால்வ் பண்ணிற முடியும் அப்படின்னா, நமக்காக இந்த சர்வ பூமியை உண்டாக்கின தேவன், நம்முடைய ராஜாதி ராஜா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் முன்னாடி வந்து நிற்பார். அவர் வந்து நிற்கிறார் அப்படின்னா, அந்த எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அது மாறும். இங்க பூமி அதுதான் சொல்லுது. இயற்கை ஆன்சர் கொடுக்குது. பூமியே ஆண்டவருக்கு முன்னாடி அதிரும். யாக்கோபின் தேவனுக்கு முன்னாடி பூமி எப்படி நிலை நிற்கும்? பூமியே நிற்காதுன்னா, பூமிக்குள்ள இருக்கிற இயற்கையாகிய நாங்க மட்டும் எப்படி நிற்க முடியும்? அப்படின்னு சொல்லி அந்த இயற்கை வந்து பாட்டுக்காரருக்கு ஆன்சர் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும், கற்பாறைகளை நீரூற்றாகவும் மாற்றுகிறார். அதாவது தமது ஜனத்திற்காக தேவன் என்ன செய்கிறாராம்? கன்மலை, கல்லு, அதுலேருந்து தண்ணீரை கொண்டு வருகிறாராம். கற்பாறை, அதை நீரூற்றாக மாற்றுகிறாராம். தமது ஜனத்திற்காக இங்கேருந்து ஒண்ணுமே வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் அதையும் மாற்றுகிற தேவனாக அவர் காணப்படுகிறாராம். அப்ப பாருங்க, தேவனுடைய சர்வ வல்லமையும் நம்ம வாழ்க்கையில வெளிப்பட முடியும். எப்பொழுது அப்படின்னா, எப்பொழுது தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் ராஜாவாக இருக்கிறாரோ அப்பொழுது. அவர் எப்பொழுது நம்ம வாழ்க்கையில ராஜாவாக மாறுவார்? எப்பொழுது நீங்களும் நானும் நம்முடைய அடிமைத்தன சுபாவங்கள்லேருந்து வெளியே வந்து நம்ம வாழ்க்கையை 100% கர்த்தருக்காகவே வாழ ஆரம்பிக்கிறோமோ, அப்பொழுது தேவன் நமக்காக எழுந்தருளி நமக்கு முன்பாக கடந்து போவார். அப்பொழுது என்ன நடக்கும்? இதுவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்த எல்லா தடைகளும் விலகும். உங்க வாழ்க்கையிலையும் செங்கடல் பிளக்கும். உங்க வாழ்க்கையிலையும் யோர்தான் குவிந்து நிற்கும். உங்க வாழ்க்கையிலையும் மலை போன்ற பிரச்சனைகள் துள்ளி குதித்து அகன்று ஓடும். குன்றுகள் போல் ஆங்காங்கே காணப்பட்ட தடைகள் துள்ளி குதித்து தகர்ந்து ஓடும். கற்பாறை ஒன்றுத்துக்கும் யூஸ் இல்லைன்னு சொன்னதுலேருந்து தண்ணீர் தடாகங்கள் வரும், நீரூற்றுகள் வெளிப்படுவதை பார்ப்பீங்க. இதையெல்லாம் தேவனால் செய்ய முடியும். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு முன்னாடி பயத்தோடு செம்மையாய் வேத வசனங்களின்படி கீழ்ப்படிந்து வாழ்ந்தோமானா தேவன் நம்ம வாழ்க்கையில் ராஜரீகம் செய்கிறவராய் காணப்படுவார். இந்த அதிசயங்கள் எல்லாம் நமக்கு நடக்கும். நம்ம ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, ராஜா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே அப்பா நீங்க எங்க வாழ்க்கையில ராஜாவாக இருக்கும்படி, சிங்காசனத்தை நாங்கள் உமக்கு அமைக்கும்படி, எங்க அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியே வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எத்தனையோ அடிமைத்தனங்கள் அப்பா எங்க வாழ்க்கையில காணப்படுகிறது, உமக்கு பிரியமில்லாத காரியங்கள், அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து
எங்களை வேறு பிரித்தெடுத்து எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ராஜரீகம் பண்ணுங்கன்னு சொல்லி உங்ககிட்ட விண்ணப்பம் பண்ணுகிறோம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குற எல்லா தடைகளையும் மாற்றி, எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி உமக்காக ஜீவிக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். தேங்க்யூ. காட் bless you.